ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மினி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். தியாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு அவருடைய அப்பா அவர் சண்முகம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு தியாவுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு சொல்ல ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அபி அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா சரளா தருண் எல்லாருமே தியாவுக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. சரளா பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தியா இப்போ ஓகேவா நீ அப்படின்னு. அதெல்லாம் ஓகே தாம்மா, டாக்டர் செக் பண்ணாங்க, மாத்திரை சிறப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக சரியாக போய்டுன்னு சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. சரி நீ வா ரெஸ்ட் ஆயிடுன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா தான் தியாவுக்கு என்ன ஆச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு. தருண், தியாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சரியாக சாப்பிடாம உன் அம்மா சொன்ன மாதிரி சாக்லேட் ஸ்நாக்ஸு இந்த ஐட்டம்லாம் சாப்பிட்டு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அல்சர் ப்ராப்ளம் தான், தொடர்ந்து டானிக்கும் டேப்லெட்டும் ஒரு வாரத்துக்கு எடுத்துக்க சொன்னால் கண்டிப்பாக சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான ஃபுட்டாக தியாவை சாப்பிட சொல்லியிருக்காங்க, கடை ஐட்டம் தவிர்க்க சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் கிடையாது அப்படின்றாங்க. அப்போ நான் சத்தான பொருளாக கொடுக்க சொல்லுங்கள் டேடி அப்படின்னு தருண் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தியா, தியாவுக்கு எதுவும் இல்லை, அவளுக்கு சரியாயிடும். நீயும் அதுக்கு தான் கடை ஐட்டம்லாம் நிறைய ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடவே கூடாது, ஹெல்த்தியாக தான் எப்பயுமே சாப்பிட்ணும் சரியா, அம்மு சமைச்சு கொடுக்குறதெல்லாம் மிச்சம் வைக்காமல் அதுக்கு தான் சாப்பிடணும் சரியா அப்படின்னும். சரிங்க அம்மு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ சாமி தியாவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சுடரும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. இப்போது அடுத்த நாள் காலையில் சுடர் வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போகிறாங்க. இங்கே சுடரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. மதியம் லஞ்ச் கொடுக்கும்போது வெற்றி நம்ம சுடரை பார்த்து பேசிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறமா இங்கே அபியுமே கூட சாமி கும்பிட்டுட்டு இப்போ தான் கொஞ்ச நாளாக அபி ரொம்ப நல்லா இருக்கா, கடவுளே இங்கே பாரு எப்படி ஆச்சு, நான் இந்த கேஸ்லேருந்து வெளியில் வந்துடணும், யார் கண்ணில் சுடர் படக்கூடாதுன்னு நினச்சணும், அவன் கூடவே தினமும் சுடர் பேசிகிட்டு இருக்கா, அவன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான், ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் சுடருக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும், வேண்டாம், எப்படியாச்சு நான் இந்த கேஸ்லேருந்து வெளியில் வரணும், அப்புறம் நான் சுடரை கூட்டிகிட்டு வேறு எங்கேயாச்சும் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அபி சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. தினமும் அவங்க இதை பற்றி வேண்டாத நாளே கிடையாது. ஒரே விஷயத்துக்காக அபி நிறைய தடவை சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க. அடுத்த ஈவினிங் ஸ்கூல் விட ஆரம்பிச்சுடுது சுடருக்கு. அப்போது வெற்றி வழக்கம் போல் சுடரை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் வழக்கம் போல் நடந்து வந்துட்டு இருக்கும்போது சுடர் அங்கே மாணிக்கத்தை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அமைதியாக ஷாக்காகி நின்றுறாங்க. சுடர் என்னாச்சுடா அப்படின்னும். அந்த ஆட்டோவில் போகிறாருல்ல அவங்கள ஒரு நாள் அம்மு துரத்திட்டு போனாங்கன்னு சுடர் சொல்கிறாங்க. எதுக்காக ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவங்கள பிடிச்சாதான் அம்மு ஜெயிலிருந்து வெளியில் வர முடியும்னு லாயர் சார்கிட்ட அம்மு ஒரு முறை பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒரு நாள் துரத்திட்டு ஓடி போய் தருண் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லவும் அப்போ வெற்றிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. மாணிக்கத்தை பிடிச்சா அபிக்கு என்ன யூஸ் ஆகும், கேஸ் விஷயத்தில் வெளியில் வர முடியும்னு சொல்கிறா. ஒன்றும் புரியலையே, கர்ணாவை கூட மாணிக்கம் மிரட்டி பணம் வாங்கியிருக்கிறான், என்னவா இருக்கும், ஏற்கனவே பார்வதி அக்கா கொலை விஷயத்தில் நமக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு, மாணிக்கத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுனாலையும் நம்ம கருணாவும் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்றான், இவன் ஒவ்வொரு நாளும் நம்ம கையில் கிடைக்காம சிக்காமல் அதை ஆட்டங்காட்டிக்கிட்டே இருக்கான், வெளிநாட்டுக்கு எங்கே தப்பிச்சு போகிறதா கூட இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அன்றைக்கி கூட கருணாவை கொலை பண்ண பார்த்தா, இவன் நம்மளுக்குமே முக்கியமான ஒரு ஆள் தானே, முதல்ல இவனை பிடிக்கணும், அபி எதுக்காக இவனை பிடிச்சி பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கான், நம்ம கருணா எதுக்காக இவனை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்ருக்கான், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வெற்றி என்ன பண்ணுறாரு, வேகமாக அவர் தொடுத்துட்டு ஓடுறாரு. சுடர் இங்கே இரு, நீ வரக்கூடாது, என் பின்னாடியே இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுறாரு. அவங்க மாணிக்கம் அந்த ஆட்டோவில் ஏறி அங்கே போயிட்டுருக்காரு. அவர் தலைமறைவாகல இன்னும் இங்கே தான் இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவரோட பாஸ்போர்ட் மிஸ் ஆகிறதுனால எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இன்னும் பாஸ்போர்ட் சரியாக மாட்டேனுது. அதனால் அவர் போக முடியாமையே இருக்குது, இங்கே தான் சுற்றிட்டு இருக்காரு. இப்போ வெற்றி கண்ணில் பட்ட உடனே வெற்றி வேகமாக அவர் துரத்துட்டு போகும்போது ஆப்போசிட்டில் ஒரு கார் வந்ததுனால கார் மேலே அவர் மோதி கீழே விழுந்துடுறாரு. அந்த ஆட்டோ நேராக போயிடுது. சுடர் கேப்டன் அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிடாரு. கீழே விழுந்த வெற்றி இன்னும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கையை காலை உதிரிட்டு அப்படியே திரும்பவும் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு. சுடர் பயந்துட்டே ஓடுறாங்க. இப்போ என்ன பண்ணுதுன்னே தெரியல சுடருக்கு. அப்போது சரி போக போக கேப்டன் எங்கே போனாருன்னே தெரியல. சுடர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க, தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நேராக போயிடுறாங்க. லேட் ஆகிடுச்சு, அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டாக அபியுமே தியா தருண் வந்துட்டாங்க. இன்னும் சுடர் காணோம், அந்த வெற்றி கூட சேர்ந்துக்கிட்டு எங்கேயாச்சும் ஆட்டம் போட்டுட்ருக்காளா, வீட்டுக்கு வராமல் அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சுடர் தூரமாக கொஞ்சம் வேகமாக நடந்து வந்துட்டுருக்காங்க. என்ன தனியாக தான் வரா, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்ததுக்கப்புறமா என்னாச்சு சுடர், ஏன் வேகமாக இவ்வளோ பதற்றமாக வந்துட்டுருக்க அப்படின்னு
கேட்கும்போது அம்மோ அங்கே அங்கே அப்படின்றாங்க. சுடர் பதற்றப்பட்டதை பொறுமையாயிரு என்னன்னு சொல்லுடா அப்படின்றாங்க. அம்மோ நீங்கள் நான் தருண் எல்லாரும் ஒரு டைமு நம்ம கடைக்கு போயிட்டு வரும்போது வழியில் நீங்கள் ஒரு ஆளை பார்த்துட்டு துரத்தி பிடிக்க ஓடுனீங்களா அப்போ கூட தருண் கீழே விழுந்துட்டானே அப்படின்னுமோ. ஆமாண்டா ஆமாம் அந்த ஆள் தான் என்ன இப்போதுக்கு அப்படின்னுமோ. அந்த ஆளை இன்னைக்கு நான் பார்த்தமோ அவர் ஒரு ஆட்டோவில் ஏறி போகிறத நான் பார்த்தேன். நான் கேப்டன் கூட தான் அப்போ வந்துட்டு இருந்தேனா அப்போது நான் அந்த கேப்டன் கிட்ட இந்த ஆளை பற்றி சொன்னேன் அப்படின்னுவோம். என்ன சொல்கிற நீ அந்த ஆளை நீங்கள் பார்த்தியா என்ன சொன்ன நீ அப்படின்றாங்க. அது அம்மோ நீங்கள் ஜெயிலேருந்து வெளியில் வரணுன்னா அந்த ஆளை பார்க்கணும் அந்த ஆள்கிட்ட பேசணும்னு நீங்கள் லாயர்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்கள அதை நான் கேப்டன் கிட்ட சொன்னேன்னா அதை சொன்னதுக்கப்புறமா கேப்டன் அவர் துரத்துட்டு ஓடினார். அப்போ வேகமாக ஒரு கார் கேப்டனை இடிச்சிடுச்சு அப்படின்னுவோம். அச்சோ என்னாச்சு அவருக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சான்னு அப்படி துடிக்கிறாங்க. கவலைப்படாதீங்கம்மா அவருக்கு எதுவும் ஆகலை. ஆனால் கீழே விழுந்ததை கூட பெருசாக எடுத்துக்காம கேப்டன் திரும்பவும் அவரை தேடி அப்படியே பின்னாடி வேகமாக ஓடிட்டார். அவர் எங்கே போனாருன்னு தெரியல. கேப்டனுக்கு என்ன ஆச்சு அவரை கண்டுபிடிச்சிட்டாரா என்னன்னு கூட தெரியலை. நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட ஓடி வந்துட்டாமோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே அபி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மாணிக்கத்துக்குள்ள பிடிச்சி நான் வெளியே வரணும் அப்படின்ற விஷயம் சொன்ன உடனே எதுக்காக வெற்றி தேடி கண்டுபிடிச்சி ஓடணும் நான் வெளியில் வரணுன்றதுக்காகவா இல்லை அவன் கருணா கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினதா சொல்லிட்டு இருந்தாங்களே அவன் நண்பனுக்கு உதவி பண்ணுறதுக்காக அவனை தேடி போகிறானா. ஏற்கனவே வெற்றியை கொத்துனவன் கெடப்பாறையால் குத்துப்பட்டது அவன் கையால் தான். அவன் மாணிக்கத்தை பிடிச்சி கருணாவும் நம்ம வெற்றியும் கொலை பண்ணணும்னு ஏதாச்சும் முயற்சி பண்ணுறாங்களா. மாணிக்கத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது. மாணிக்கத்தை கண்டுபிடிச்சாதான் நாம் இந்த கேஸ்லேருந்து வெளியில் வர முடியும். முக்கியமான ஆதாரமே அவன் ஒருத்தன் மட்டும்தான். மாணிக்கத்துக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சுடர் நீ உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாங்க. சுடரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா அபி என்ன பண்ணுறாங்க வேகமாக பிரபாகரனுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹலோ சொல்லுங்கள் அபி அப்படின்னுவோம். சார் முக்கியமான விஷயம் அப்படின்னுவோம். சொல்லுங்கள் அபி ஏன் இவ்வளோ பதற்றப்படுறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. மாணிக்கத்தை சுடர் வழியில் பார்த்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அபி அப்படின்னு கேட்கவும் ஆமாம் சார் ஒரு ஆட்டோவில் மாணிக்கம் ஏறி போயிருக்கிறான். சுடர் வெற்றி கூட தான் வந்துட்டு இருந்திருக்கா. அப்போது அவங்கள பிடிச்சாதான் என் அம்மா வெளியில் வருவாங்கன்னு சொல்லிட்டு சுடர் வெற்றி கிட்ட சொல்லியிருக்கா. இவர் இங்கே இருக்கிறாரு இவங்கள அம்முக்கிட்ட கூட்டிகிட்டு போகணும்னு சுடர் சொல்லியிருக்கா போல இருக்கு. அது தெரிஞ்ச உடனே வெற்றி மாணிக்கத்தை தேடி பின்னாடியே ஓடி இருக்கானா சார். மாணிக்கத்தை நம்ம பிடிச்சாகணும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வெற்றி கண்ணில் மாணிக்கம் பட்டா என்ன வேணாலே நடக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு மாணிக்கத்தை கொலை பண்ணணும்னு நினைப்பாங்களா. ஒருவேளை கருணா எனக்கு மாணிக்கம் ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் அந்த உயிரை எடுத்துகிட்டு போகிறான். ஏற்கனவே ஏமாற்றி பணம் வாங்கினதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதில் வெற்றி தான் குத்துப்பட்டான். மாணிக்கம் கருணாவை கொலை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தான். இப்போது வெற்றி போகிறதுனால ஏதாச்சும் ஆபத்தாக போகுது. நமக்கு இருக்கிற ஒரே எவிடன்ஸ் மாணிக்கம் மட்டும்தான் சார். அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. நண்பனுக்காக அவன் கொலை பண்ணிட போகிறான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் வாங்க சார் அப்படின்றாங்க. சரி அபி அது எந்த இடம்னு தெரியுமா அப்படின்றாங்க. சுடர்கிட்ட நான் கேட்டுட்டு அந்த இடத்துக்கு உங்களுக்கு லொக்கேஷன் அப்புறம் சீக்கிரம் வந்துடுங்க சார் அப்படின்னும். சரி அபி நான் உடனே கிளம்புறேன்னு மாணிக்கம் அதை தேடி போகலான்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி வராரு. சுடர்கிட்ட உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா சுடர் அது எந்த இடம் அப்படின்றாங்க. அம்மோ நீங்கள் வழக்கமாக ஒரு இடத்துல என்னை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போவீங்கல்ல அதான் அன்றைக்கி நான் கூட கேப்டன் கிட்டே நின்று பேசிட்டு இருந்தேனே வண்டியை நிறுத்திட்டு அந்த இடத்துல தான் அம்மோ அந்த இடத்துல இருந்து தான் கார்லாம் நிறைய நிற்குமே அங்கேருந்து தான் ஆட்டோவில் போனார் அப்படின்னுவோம். சரி சுடர் அவங்க எந்த பக்கமாக போனாங்க அப்படின்னுவோம். நான் வீட்டுக்கு வரவும் இல்லை அம்மோ அந்த வழியாக தான் போனாங்க அப்படின்னுவோம். சரி சுடர் சரி இங்கேயே வீட்டில் பத்திரமா இரு. நான் பிரபாகரன் சாரோட போய் அந்த ஆள் கிடைக்கிறானா என்னமோன்னு பார்க்குறேன் அப்படின்னுவோம். அம்மோ நீங்கள் கேப்டனுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க அம்மோ அப்படின்னுவோம். சுடர் என்கிட்ட நம்பர் இல்லை அம்மோ அப்படின்றாங்க. அம்மோ நான் தரேன் உங்களுக்கு அப்படின்னுவோம். அவங்களுடைய ஃபோனில் வெற்றியோட நம்பரை டயல் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அபியும் வேகமாக அங்கே பர்ஸ் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. சார் போயிட்டுருக்கும்போதே பிரபாகரனுக்கு கால் பண்ணி இந்த இடம் அப்படின்னு லொக்கேஷன் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா அவருமே அங்கே வராரு. இங்கே வந்ததுக்கப்புறமா நின்று எல்லா இடத்துலையும் திரும்பி பார்க்குறாரு. இந்த வழியில் தான் போனதா சொல்கிறான். இந்த வழி தான் வெற்றி தேடிட்டு போயிருக்காரு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னுமோ. சரி வாங்க
இங்கே ஏதாச்சும் சிசிடிவி கேமராவை செக் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்க்கலான்னு சுற்றியும் முற்றியும் பார்க்குறாங்க. கடைசியாக அங்கே ஒரு கடையில் கேமரா இருக்குது, அதை செக் பண்ணியும் பார்க்குறாங்க. சுட சொன்ன மாதிரி அதில் மாணிக்கம் வண்டியில் ஆட்டோவில் ஏறி போயிருக்கிறாரு. வெற்றி அவங்க துரத்துட்டு போயிருக்காங்க. கீழே விழுந்த வெற்றி திரும்பவும் வேகமாக அவரை துரத்துட்டு இந்த வழியாக போனது தெரிய வருது. தெரிஞ்ச உடனே வாங்க அபி இந்த வழியாக போய் தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதே வழியாக இவங்க 2 பேருமே போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வெற்றி தேடிட்டு போனாரா, இல்லை கர்ணா விஷயத்தில் நண்பனுக்கு உதவி பண்ணணும்னு வெற்றி தேடிட்டு போனாரான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேடி போயிட்டுருக்காங்க. இப்போது வெற்றிக்கு கால் பண்ணி விசாரிச்சு பார்க்கலாமா சார் அப்படின்னும், என்ன அபி அவரோட நம்பர் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சுடர் தான் கொடுத்தேன் சார், ஃபோன் பண்ணி பார்க்க சொல்லி. மாணிக்கம் அவர் கையில் கிடைச்சாரா என்னன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னும், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உதவி பண்ணுவாரா அபி அப்படின்னும், எனக்கு தெரியல சார், ஆனால் ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம அபி கால் பண்ணுறவும் நம்ம வெற்றி என்ன பண்ணுறாரு, ரொம்ப தூரம் மாணிக்கத்தை துரத்திட்டு போனாங்க. ஆனால் அவரை பிடிக்கவே முடியல. அவர் எங்கேயோ மாணிக்கம் ஆல்ரெடி இப்போது அவங்க துரத்திட்டு போகும்போது வெற்றியை பார்த்ததுனால வேகமாக போக சொன்னாங்க. எவ்வளோ வேகமாக போயும் வெற்றி அந்த ஆட்டோக்கு ஈக்குவலாக ஓடுறதுனால அவரால் பிடிக்கவும் முடியல. அதே சமயத்தில் எங்கே மாட்டிப்போமோன்ற பயத்தில் வண்டியை ஆட்டோவை நிறுத்த சொல்லி ஆட்டோவை மட்டும் போக சொல்லிவிட்டு ஒரு இடத்துல ஓடி போய் அவர் ஒளிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது வெற்றி தேடி போய் மூச்சு வாங்க ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது தான் அபி கால் பண்ணுறாங்க. என்னது இது புது நம்பராக இருக்குன்னு சொல்லிட்டு வெற்றி அப்போதைக்கு எடுக்கிறது கிடையாது. ஸோ என்னாச்சுன்னு தெரியல சார், ஃபோன் எடுக்கல அப்படின்னு திரும்பவும் ட்ரை பண்ண போகிறாங்க. அப்படின்னு உடனே திரும்ப ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவன் வேற மிஸ் ஆகிட்டான், இது யார், இது புது நம்பராக இருக்குது, திரும்ப ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி ஹலோ யார் அப்படின்னுவோம், நான் தான் அப்படின்றாங்க. நான் தானா யாருங்க அப்படின்னுவோம், நான் அபி பேசுகிறேன் அப்படின்னு உடனே நீயா அப்படின்னுவோம், ஆமாம் சுடர் வீட்டில் நடந்த விஷயத்த சொன்னால் நீ அந்த மாணிக்கத்தை பிடிச்சிட்டியா, நீ இப்போ எங்கே இருக்கிற, அந்த மாணிக்கம் எந்த வழியாக போயிருக்கிறான், நானும் பிரபாகரன் சாரும் அவனை தேடிட்டு வந்திருக்கிறோம், என் வாழ்க்கையில் முக்கியமான எவிடன்ஸ் அவன், ப்ளீஸ் அவனை மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிரு, உன் நண்பனுக்கு உதவி பண்ணுற பேரில் திரும்ப நீ தப்பு செய்யாத, அவன் எனக்கு வேணும், என்ன நடந்துச்சுன்னு நான் அவங்ககிட்ட கேட்கணும். இங்கே பாரு, சத்தியமாக பார்வதி அக்கா கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் ரொம்ப போராடிட்டுருக்கேன் இந்த கேஸ்லேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக. அன்றைக்கி என்னமோ நடந்துருக்குது. எதுக்காக கருணாக்கிட்ட பணம் வாங்கி மாணிக்கம் ஏமாற்றணும், அன்றைக்கி கருணாவே கொலை பண்ண பார்த்துருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மாணிக்கத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ப்ளீஸ் நீ ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் உன் ஃப்ரெண்டுக்கு உதவியாக போயிடாத, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் மாணிக்கத்தை கூட்டிகிட்டு போய் ஒப்படைக்காத. கண்டிப்பாக மாணிக்கத்தை கர்ணா கொன்னுடுவான், எனக்கு அவன் ரொம்ப யூஸ் ஆகுறான். எதுக்காக மாணிக்கத்தை கொலை பண்ணணும்னு கர்ணா அலைஞ்சிட்ருக்கான், பணத்தை ஏமாற்றி வாங்கிட்டு போனதுக்காக மட்டுமே கிடையாது, வேறு ஏதோ காரணம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான். ஆனால் என்னன்னு அது இது வரைக்கும் எங்களுக்குமே தெரியலை. ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுடு. மாணிக்கத்தோட வீட்டு பத்திரமோ இப்போ மாணிக்கத்துக்கிட்ட தான் இருக்குது. பணத்தையும் அவர் வாங்கி ஏமாற்றிருக்காருனா என்ன சொல்லி கருணாவை ஏமாற்றி பணத்தை வாங்கியிருக்கணும். இதெல்லாத்தையும் கொஞ்சம் நீயே யோசிச்சுப்பாரு. எங்கள் பக்கம் ஒரு நியாயம் இருக்குது. ப்ளீஸ் அந்த மாணிக்கத்தை விட்டுடாத. அவன் எங்கே இருக்கான், அவனை கண்டுபிடிச்சிட்டியா, என்கிட்ட ஒப்படைச்சிடுன்னு அபியே அழுகவும் வெற்றியும் இப்போ யோசிச்சு பார்க்குறாரு. இங்கே பாரு, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. சொல்கிற என்கிட்ட சொன்னான், நானும் அவன்கிட்ட விசாரிக்கணுன்னு தான் அவனை துரத்திட்டு ஓடி வந்தேன். ஆனால் அவனை என்னால் பிடிக்க முடியல. நான் இப்போ ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கேன், அவன் எங்கே எந்த பக்கம் போனான்னு கூட தெரியலை, நான் அவனை இன்னும் பிடிக்கல அப்படின்றாங்க. ப்ளீஸ் வெற்றி சொன்னால் கேளு, அவன் கையில் கிடைச்சா விட்டுறாத அப்படின்னு. நான் பொய் சொல்லலை, அவன் என்கிட்ட கிடைக்கல, நான் தேடிட்டு தான் இங்கேயே நின்றுட்டுருக்கேன் அப்படின்றாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, காலையும் கட் பண்ணிடுறாங்க. அபி சார் வெற்றி கையிலையும் மாணிக்கம் சிக்கலையா சார், எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டானா அப்படின்னும். சரி அபி நீங்கள் பதற்றப்படாதீங்க, நம்ம போய் தேடி கண்டுபிடிக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு காரில் போயிட்டுருக்காங்க. இப்போது இந்த அளவுக்கு அபி சொல்கிறா அப்படின்னா கருணாவும் மாணிக்கத்தை பேர் எடுத்தாலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னாலே ரொம்ப துடிக்க ஆரம்பிக்கிறான். அவனையே கொலை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போ உண்மையிலே எதை காரணமாக காட்டி கருணாவை மிரட்டியிருக்கணும் மாணிக்கம், நாம் கண்டுபிடிக்கணும். அபி சொல்கிற மாதிரி இதில் ஏதாச்சும் வில்லங்க இருக்கா, என்ன எதுன்னு நம்ம தெரிஞ்சு வைக்கணும். இவ இத்தனை தடவை நான் பார்வதிக்காவை கொலை பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. சுடருக்காகவாச்சு இவ ஜெயிலேருந்து வெளியில் வரணும், போதாதான் அவள் அனுபவிச்ச தண்டனை. பார்வதிக்கா உயிருக்கு ஈடாகாது தான், இருந்தாலும் வேறு வழி இல்லை. சுடர் என்னோட பொண்ணு, சுடர் சந்தோஷமாக இருக்கணும். சுடர் அவள் என்னை தாண்டி பிரித்து கூட்டிகிட்டு போகவும் முடியாது. சுடர் அவள் கூட இருந்தாதான், அபி சுடர் கூட இருந்தால் தான் சுடர் நல்லா இருப்பான். அபி திரும்பவும் ஜெயிலுக்கு போயிட்டாள்னா சுடர் வருத்தப்படவான்னு எல்லா பக்கமும் வெற்றி யோசிச்சு பார்க்குறாரு. இப்போது யோசிச்சு பார்த்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல திரும்பவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது நம்ம மாணிக்கம் எங்கே இருக்கிறாருன்ற விஷயம் தெரிஞ்சு
கருணா தான் மாணிக்கத்தை பிடிக்கணும் சுட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு வந்தார். ஜஸ்ட் மிஸ்ஸாக அவர் ஆட்டோவில் ஏறி போனதுனால நம்ம கருணாவால் கூட மாணிக்கத்தை பிடிக்க முடியல. அப்படி பிடிக்க முடியலன்ற காரணத்தினால தான் இந்த சைடு வெற்றி மாணிக்கத்தை தேடி வேகமாக ஓடினதுனால தான் என்ன பண்ணுறாரு நம்ம கருணா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றியை காரில் மோதிட்டு போனவர் அவர் தான். ஏன்னா வெற்றி கையில் மாணிக்கம் சிக்கிட்டான் அப்படின்னா பல விஷயங்கள் உண்மைகள் எல்லாம் வெளியில் வந்துடும். நம்ம ஏற்கனவே வெற்றியை கொல்ல போனதான் தான் நினச்சிட்டு இருக்கோம். அடித்து தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கருணா வந்து வெற்றியை அடித்து தூக்குனாரு. ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. இப்போது வெற்றி கையிலும் மாணிக்கம் சிக்கலை, நம்ம கருணாக்கிட்டேயும் சிக்கலை. மாணிக்கம் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அபியும் பிரபாகரனும் கூட அவர் ஒரு சைடு தேடிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, மாணிக்கம் அபி கையில் சிக்க போகிறாங்களா இல்லை வெற்றி கையில் சிக்கி நடந்த உண்மைகள் எல்லாம் வெளியில் வரப்போதா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.